அந்த பொண்ணு ஒரு புதர் பின்னாடி போய் மறைஞ்சு நின்றுட்டு இருந்தது. அப்ப வந்துட்டாங்க. ஏன் புதர் பின்னாடி போனோம்? பாத்ரூம் வசதி இல்லாத ஒரு குடும்பம், அதனால அவங்க ஒரு புதருக்குள்ள போறாங்க. புதருக்குள்ளனா புதருக்குள்ள போல. இந்த ஓன் வாய்ஸ்ல எஸ்பி சேகர் இருக்கிறான் பார்த்தீங்களா, ஒரு எச்ச பையன் எஸ்பி சேகர். அந்த புறம்போக்கு தான், ஏன்டா புறம்போக்கு, உன் வீட்டுல அடக்கமா பாத்ரூம் கட்டி நீ அடக்கமா போற, உன் பொண்டாட்டி அடக்கமா போற, உங்க பொண்ணு இருக்கா யாரு இருக்காங்கன்னு தெரியாது, நீங்க எல்லாம் அடக்கமா போறீங்க. அது ஏழ்மையான குடும்பம். இப்படி ஏழ்மையான குடும்பத்துல அதுவும் அங்க பாத்ரூம் வசதி இல்லாத ஒரு குடும்பம், அதனால அவங்க ஒரு புதருக்குள்ள போறாங்க. புதருக்குள்ளனா புதருக்குள்ள போல, தோப்புல போறாங்க. நாட்டுப்பாறை சைடெல்லாம் பாத்ரூம் கிடையாது, வசதி கிடையாது. அவங்கெல்லாம் தோப்புக்கு தான் போவாங்க. நீ தோப்புக்கு ஏன் போனன்னு கேட்கறத விட்டு புதருக்குள்ள ஏன் போனன்னு கேக்குற. புதருக்குள்ள போல அந்த பொண்ணு. புறம்போக்கு, நீங்கெல்லாம் இங்க என்ன நினைப்புல பேட்டி கொடுக்குறீங்க? நீங்கெல்லாம் பணம் வாங்கிட்டீங்கன்னா இப்படி ஒரு எச்சத்தனமா பேசுவீங்களா? இதே தீய சக்தியில பணம் கொடுத்தாங்கன்னா உன் பொண்டாட்டி உன் பொண்ணுங்களை கூட்டி கொடுனா கூட்டி கொடுத்துருவியாடா? ஏன்டா எஸ்பி சேகரு, தீய சக்தியில கைக்கூலி வேலை செய்யறிய, அவங்க பணம் தரேன்னு சொன்னா உன் பொண்டாட்டி உன் பொண்ணு உன் ஆத்தா எல்லாரையும் கூட்டி கொடுத்துருவியா? அந்த பொண்ணு ஏன் புதருக்குள்ள போச்சு? ரோட்டுக்கு தான் லைட்டு போடுவாங்க, புதருக்கெல்லாம் லைட்டு போடுவாங்களான்னு பச்சையா எச்சையா பேசுறியாடா? நீயும் ஒரு பொண்ணு பெற்று வந்தானே, உனக்கு பொண்ணு இருக்கா என்னன்னு தெரியாது. ஒரு படிக்கிற மாணவியவோ ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை சீரழிச்சுட்டானுங்களேன்னு கேட்க துப்பு கிடையாது. நாதாரி நாயி, நீ புதருக்குள்ள ஏன் போச்சு? புதருக்குள்ள இல்லாம லைட்டு போடுவாங்கன்னு கேக்குற. நீ எல்லாம் ஆம்பளையா? அப்புறம் அந்த ரஜினி இருக்காரு, ரஜினி பேசுறாரு. என்ன எப்படி ரஜினி பேசுறாரு, பெண்கள் வாழ்க்கை எப்படி எவ்வளவு குழந்தைங்க நாசமாகுது, எவ்வளவு பெண் குழந்தை கெடுத்து நாசம் பண்றாங்கோ, அதை பத்தி கேட்கறதுக்கு துப்பு கிடையாது. ரெண்டாவது கமல் வந்திருக்காரு. எப்படி கமல் ஒரு பொண்டாட்டி கட்டி வாழ்ந்தாருன்னா புள்ள பெற்றிருந்தாருன்னா தெரியும். கமலே இப்படி என்ன, அதனால அவரும் அப்படிதான் பேசுவாரு. ரெண்டாவது இந்த சத்யராஜ் பொண்ணு நீட்டு மூஞ்சிக்குது பாரு, குடிகள் மூஞ்சி. அது மூஞ்சி பாரு அப்படி நீட்டா இருக்கும், புடிகள் மூஞ்சி. புறம்போக்கு. நீங்க எல்லாம் சோசியல் மீடியால போடுறீங்களடி முடிங்கள. இப்போ ஒரு ஒரு திருவிழாவுக்கு போறவன் விஜய் ரசிகர் லேடிஸுங்க எல்லாரையும் விபச்சாரின்னு போட்டான். நீ எங்கடி போனேன்? இந்த சவுண்ட் சரோஜா எங்க போனா? எங்க போனா? இந்த ஜூலி லோலாய் எங்க போனா? அப்பப்போ கொலைச்சின்னு கிடப்பால அந்த நாதாரி நாய்ங்கெல்லாம் எங்க போச்சுங்க? எல்லா ஒத்துமொட்டு தமிழ்நாட்டுல இருக்க பெண்களையும் எல்லாரும் விஜய் ரசிகர் எல்லாரையும் தானே கேக்குறாங்க. நீங்களாம் பெண்கள் தானே? இந்த சத்யராஜ் பொண்ணு வேற அப்படியே கிழின்னு கிழிக்குது, அது குடிகள் மூஞ்சி வச்சுக்கின்னு. அதுக்கப்புறம் அந்த ஜூலி மூஞ்செல்லாம் அப்படியே அந்த தோல் சர்ஜரிங் பண்ணிருக்கா பழகுது, மூஞ்சி வச்சுன்னு போடுவா. நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க கூலிப்படன்னு தெரிஞ்சு போச்சு, எச்ச நாய்ங்கன்னு தெரிஞ்சு போச்சு, பணம் கொடுத்தா என்ன வேணாலும் செய்வீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. கரெக்டா பேசணும். எப்படி ஒத்துமொட்ட தமிழ்நாட்டு பொண்ணையும் அவன் கேட்ட மாரிதான் அந்த வார்த்தை. விஜய் ரசிகர் இருக்குதுன்னா அவன் கேட்டான் பாத்தீங்களா? அவன் வீட்லயும் விஜய் ரசிகர் இருப்பாங்க. அவன் பொண்டாட்டியா இருக்கலாம், அவன் பொண்ணா இருக்கலாம், இல்லையா அவன் ஆத்தாளா இருக்கலாம், அவன் சொந்த பந்தத்துல யாருன்னா ஒருத்தர் விஜய் ரசிகர் இருப்பாங்க. அப்ப அவங்களும் விபச்சாரி தானே? இந்த வார்த்தை கேட்டதுக்கு ரஜினி சார் கிட்ட இருந்து ஒரு பதில் வரல, கமல் கிட்ட இருந்து ஒரு பதில் வரல, அந்த சத்யராஜ் பொண்ணு இருக்கிறப்ப குடிகள் மூஞ்சி அவகிட்ட இருந்து ஒரு பதில் வரல, இந்த வயசு இருக்கிறப்ப அவகிட்ட இருந்து ஒரு பதில் வரல, அந்த கிட்னி திருடி ஒரு பதில் வரல. அப்புறம் இன்னும் 2 பேர் பேசுவானுங்க, கண்ணாடி போட்டுன்னு பேசுவானுங்க, கண்ணு தெரியாதவங்க பேசுற மாரி பேசுவானுங்க. அந்த படம் நிறைய பேர் பேசுறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படி டிவிக்கு ஆளுங்களை தரகுறவா பேசுற புறம்போக்கு நிறைய இருக்குது. எப்படி தரகுறவா பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் எந்த தகுதி? வாங்க நாய்ங்கள.